Hi friends, welcome to my channel MRK English. நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு பார்க்குறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது? இறந்த காலம் அப்படின்னு அர்த்தம். நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. நான் நேற்று சினிமாவிற்கு சென்றேன். 2 நாள்களுக்கு முன்னால் நான் சென்னைக்கு சென்றேன். 2 வருடங்களுக்கு முன்னால் நான் பட்டப்படிப்பு முடித்தேன். இது எல்லாமே என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வெர்பு வடிவம் என்ன தெரியுமா? V2 அப்படின்னு சொல்லணும். இந்த சேனலை இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட். I, you, we, they, he, she, it நேம்ஸ் இது எல்லாமே என்னது சப்ஜெக்ட். இங்கிலீஷில் மொத்தமே இவ்வளோ தான் சப்ஜெக்ட். அப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட வடிவம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. இங்கே வெர்பு அப்படிங்கிறது V2ன்னு சொல்கிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் V1ன்னு சொல்லுவோம். இது V2. ஓகேயா? அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னாலே சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. ஐனா என்னது? நான். யூ நீ. பி நாங்கள். தே அவர்கள். ஹி அவன். சி அவள். இட்டு அது நேம்ஸ். அவ்வளோதான். நான் கிரிக்கெட் விளையாடினேன். நான் கிரிக்கெட் விளையாடினேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ பிளேடு கிரிக்கெட். ஐ பிளேடு கிரிக்கெட். இங்கே பிளேடு அப்படிங்கிறது V2 வடிவம். ப்ளே அப்படிங்கிறது V1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது. அப்போ ஐ பிளேடு கிரிக்கெட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு சென்டென்ஸு. சரியா? நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால் ஐ டிடின்ட் ப்ளே கிரிக்கெட். ஐ டிடின்ட் ப்ளே கிரிக்கெட். டிட் ப்ளஸ் ப்ளே என்னது? பிளேடு. நான் கிரிக்கெட் விளையாடினேனா? நான் கிரிக்கெட் விளையாடினேனா? இது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். டிட் ஐ ப்ளே கிரிக்கெட்? டிட் ஐ ப்ளே கிரிக்கெட். அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா என்னது? கேள்வி வாக்கியம். நான் கிரிக்கெட் விளையாடவில்லையா? நான் கிரிக்கெட் விளையாடவில்லையா? அதை எப்படி எழுதலாம்? டிடின்ட் ஐ ப்ளே கிரிக்கெட். டிடின்ட் ஐ ப்ளே கிரிக்கெட். இது எல்லாமே மொத்தமாக சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ பிளேடு. அதுக்கு கேள்வி வாக்கியம் டிட் ஐ ப்ளே. அடுத்தது நெகட்டிவ் வாக்கியம் ஐ டிடின்ட் ப்ளே. இதுக்கு கேள்வி வாக்கியம் டிடின்ட் ஐ ப்ளே. இப்போ பாருங்கள், 1 2 போட்டோன்னா பிளேடை டிட் ப்ளஸ் ப்ளேயாக பிரிக்கலாம். அப்போ டிட் ஐ ப்ளே கேள்வி வந்துருச்சா? 3 4 பாருங்கள், டிடின்ட் வந்துடணும். அவ்வளோதான், அது கேள்வி வாக்கியமாக ஆகிடும். அவன் பள்ளிக்கு சென்றான். இதை எப்படி நம்ம மாற்றுறது? ஹீ வென்ட் டு ஸ்கூல். ஹீ வென்ட் டு ஸ்கூல். டிட் ப்ளஸ் கோ அதுதான் என்னது? வென்ட்டாக மாறுது. இந்த வென்ட்டுங்கிறது தான் V2 வடிவம். அடுத்தது அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. இதை எப்படி எழுதுறது? ஹீ டிடின்ட் கோ டு ஸ்கூல். ஹீ டிட் நாட். அதைத்தான் டிடின்ட்னு சொல்கிறோம். அப்போ ஹீ டிடின்ட் கோ டு ஸ்கூல். அடுத்தது அவன் பள்ளிக்கு சென்றானா? அவன் பள்ளிக்கு சென்றானா? டிட் ஹி கோ டு ஸ்கூல்? டிட் ஹி கோ டு ஸ்கூல். இங்கே பார்த்தீங்கன்னா டிட் ப்ளஸ் கோ இதுதான் என்னது? வென்ட்ன்னு சொல்கிறது V2. அடுத்து அவன் பள்ளிக்கு செல்லவில்லையா? அவன் பள்ளிக்கு செல்லவில்லையா? டிடன்ட் ஹி கோ டு ஸ்கூல்? டிடன்ட் ஹி கோ டு ஸ்கூல். டிட் ப்ளஸ் கோ அப்படிங்கிறது வென்ட். கோ அப்படிங்கிறது V1, வென்ட்டுங்கிறது V2.
he went. இதுக்கு கேள்வி வந்து என்னது? did he go? he didn't go. இது நெகட்டிவ் வாக்கியம். இதுக்கு கேள்வி வந்து didn't he go? 1 2 1 போல் 3 4. மூணாவதில் ஃபஸ்ட்டு ரெண்டையும் மாற்றி போட்டால் அதுதான் கேள்வி வாக்கியம். சரியா? he didn't he go. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. went வந்து அடுத்தது பாருங்கள், நீ வந்தாய். நீ வந்தாய். யூ கேம். யூ கேம். கேம் அப்படிங்கிறது கம்மோட பாஸ்ட் ஃபார்ம். கம் வந்து V1, கேம் வந்து V2. அடுத்தது நீ வரவில்லை. நீ வரவில்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ டிடின்ட் கம். யூ டிடின்ட் கம். இங்கே வந்து டிட் ப்ளஸ் கம் இஸ் ஈக்குவல் டு கேம் அப்படி சொல்லணும். அடுத்தது நீ வந்தாயா. நீ வந்தாயா. டிட் யூ கம். டிட் யூ கம். இதில் கம் வந்து V1, கேம் வந்து V2. கம் V1, கேம் V2. அடுத்தது நீ வரவில்லையா. நீ வரவில்லையா. இதை எப்படி நம்ம எழுதுறது? ஈஸி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்கள். didn't you come. didn't you come. நீங்களும் என் கூடயே சொல்லிகிட்டே வாங்க, ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு தெரிஞ்சது தானே எல்லாமே. இப்போ மொத்தமாக நம்ம இதை சொல்லணும்னா யூ கேம், டிட் யூ கம், யூ டிடின்ட் கம், டிடின்ட் யூ கம். மொதல் கேமை வந்து டிட் ப்ளஸ் கம்மா பிரிக்கலாம் இல்லையா? அதனால் அந்த கேள்வி எப்படி வருது? டிட் யூ கம். ஓகே, 1 2 முடிஞ்சிச்சு. இப்போ 3 4 எப்படி? யூ டிடின்ட் கம், டிடின்ட் யூ கம். அவள் நன்றாக சமைத்தாள். அவள் நன்றாக சமைத்தாள். ஷீ குக்டு வெல். ஷீ குக்டு வெல். குக்குடுங்கிறது குக்கோட பாஸ்ட் ஃபார்ம். அப்போ B1 வந்து இங்கே குக்கு, குக்குடுங்கிறது B2. ஓகே. அவள் நன்றாக சமைக்கவில்லை. அவள் நன்றாக சமைக்கவில்லை எப்படி வரும்? ஷீ டிடின்ட் குக் வெல் அப்படி தானே வரும். ஷீ டிடின்ட் குக் வெல். நீங்களாகவே கெஸ் பண்ணிடலாம், நீங்களாகவே யோசித்து சொல்லிடலாம். அடுத்தது அவள் நன்றாக சமைத்தாளா. அவள் நன்றாக சமைத்தாளா. டிட் ஷீ குக் வெல். டிட் ஷீ குக் வெல். டிட் ப்ளஸ் குக் இஸ் ஈக்குவல் டு குக்டு. குக் V1, குக்டு V2. அவள் நன்றாக சமைக்கவில்லையா. அவள் நன்றாக சமைக்கவில்லையா. இதை எப்படி எழுதுறது? didn't she cook well. didn't she cook well. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா என்ன கிடைக்குது? she cooked. did she cook. she didn't cook. didn't she cook. she cookedனா என்ன? குக்கடை வந்து குக் ப்ளஸ் டிட் பிரிப்போம் இல்லையா? அதனால தான் கேள்வி வந்து did she cook. she didn't cook. didn't she cook. 3 4 ஃபஸ்ட் 2 மாற்றணும். நாங்கள் புத்தகங்கள் படித்தோம். நாங்கள் புத்தகங்கள் படித்தோம். இது எப்படி? பி ரீட் புக்ஸ். பி ரெட் புக்ஸ்னு வாசிக்கணும், ஏன்னா இது V2 ஃபார்ம். ஓகேயா? இப்போ V1 ஃபார்மை எப்படி வாசிக்கணும்னா ரீடு. இங்கே V1னும் ரீடு தான், V2வும் ரீடு தான், V3யும் ரீடு தான். நாங்கள் புத்தகங்கள் படிக்கவில்லை. இதை எப்படி எழுதுறது? we didn't read books. இங்கே வந்து ரீடு புக்ஸ்ன்னு வாசிக்கணும். அதை வந்து B2வை வந்து ரெட்டு, B1 ரீடு. we didn't read books. நாங்கள் புத்தகங்களை படித்தோமா. நாங்கள் புத்தகங்களை படித்தோமா. did we read books. did we read books. இங்கே வந்து did ப்ளஸ் ரீடு என்னென்னா ரெட்டுன்னு வாசிக்கணும். ஆனால் ஸ்பெல்லிங் எல்லாம் ஒன்று தான், ரீடும் ரெட்டும் ஒன்று தான். நாங்கள் புத்தகங்கள் படிக்கவில்லையா. didn't we read books. didn't we read books. ரீடுங்கிறது என்னது? V1.
ரெட்டுங்கிறது V2. We read, did we read, we didn't read, didn't we read. முதல் ரெண்டையும் சேர்க்கணும், 2 3 4 பாருங்கள். ரெட்டை வந்து டிட் ப்ளஸ் ரீடாக பிரிக்கிறோம். அப்போ டிட் வி ரீட் கொஸ்டின் வந்துடுது. வி டிடன்ட் ரீட், டிடன்ட் வி ரீட். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மாற்றணும். அது ஓடியது, அது ஓடியது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இட் ரேன். ரேன் அப்படிங்கிறது தான் V2 வடிவம், V2 ஃபார்ம். இதுக்கு V1 என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுத்ததில் வருது. அது ஓடவில்லை, அது ஓடவில்லை. இட் டிடன்ட் ரன், இட் டிடன்ட் ரன். ரன்னுங்கிறது V1 வடிவம், ரன்னுங்கிறது V2 வடிவம். இட் டிடன்ட் ரன். அது ஓடியதா, அது ஓடியதா. எப்படி எழுதலாம் சொல்லலாம்? டிட் இட் ரன். ரன்னுங்கிறது V1. டிட் இட் ரன். டிட் ப்ளஸ் ரன் இஸ் ஈக்குவல் டு ரன், RAN. அது ஓடவில்லையா, அது ஓடவில்லையா. இது எப்படி சொல்கிறது? டிடன்ட் இட் ரன். அது ஓடவில்லையா, டிடன்ட் இட் ரன். அவ்வளோதான். இது மொத்தமாக சொல்லணும்னா இட் ரன், டிட் இட் ரன், இட் டிடன்ட் ரன், டிடன்ட் இட் ரன். ரேனை வந்து டிட் ப்ளஸ் ரன்னாக பிரிக்கலாம் இல்லையா? அதனால தான் கொஸ்டின் வந்து டிட் இட் ரன். 3 4 இட் டிடன்ட் ரன், டிடன்ட் இட் ரன். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை மாற்றினா கொஸ்டின் வந்துடும். அடுத்தது, அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்கள். எப்படி எழுதலாம்? தே. அவர்கள்னால் என்னது? தே. தே பிளேடு டென்னிஸ். தே பிளேடு டென்னிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளேடுங்கிறது V2 வடிவம். அவர்கள் டென்னிஸ் விளையாடவில்லை. எப்படி எழுதலாம்? தே டிடிட் பிளே டென்னிஸ். பிளே அப்படிங்கிறது V1 ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம், பிளேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். அடுத்தது, அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்களா? அவர்கள் டென்னிஸ் விளையாடினார்களா. இதை எப்படி எழுதலாம்? டிட் தே பிளே டென்னிஸ். டிட் தே பிளே டென்னிஸ். டிட் டு ப்ளஸ் பிளே ஈக்குவல் டு பிளேடு. ஓகேயா? அடுத்தது, அவர்கள் டென்னிஸ் விளையாடவில்லையா? அவர்கள் டென்னிஸ் விளையாடவில்லையா. எப்படி எழுதலாம்? டிடன்ட் தே பிளே டென்னிஸ். டிடன்ட் தே பிளே டென்னிஸ். அவ்வளோதான். இதில் மொத்தமாக பார்க்கணுன்னா தே பிளேடு, தே டிடன்ட் பிளே, டிட் தே பிளே, டிடன்ட் தே பிளே, தே பிளேடு. பிளேடை வந்து டிட் ப்ளஸ் பிளேயாக பிரிக்கலாமா? அப்போ 3வது தான் இதுக்கு உள்ள கொஸ்டின். டிட் தே பிளே அப்படி வந்துருச்சு. தே டிடன்ட் பிளே, டிடன்ட் தே பிளே. 2 4. சீதா பாடினாள். சீதா பாடினாள். எப்படி எழுதலாம்? சீதா சாங். இது வந்து V2 வடிவம். சாங்குங்கிறது இதோட V1 வடிவம் என்னன்னு தெரியுமா? சிங்கு. சிங் வந்து V1, சாங் வந்து V2. சீதா பாடவில்லை. சீதா பாடவில்லை. சி டிடன்ட் சிங். சி டிடன்ட் சிங். டிட் ப்ளஸ் சிங் வந்து சாங். சிங் V1, சாங் V2. சீதா பாடினாளா? அடுத்தது கேள்வி. டிட் சீதா சிங். அப்படி தானே வரும். டிட் சீதா சிங். நீங்கள் மறுபடியும் போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். ஓகேயா? ஈஸி. சீதா பாடவில்லையா? சீதா பாடவில்லையா. அப்போ டிடின்ட் வரும்ல. டிடின்ட் சீதா சிங். டிடின்ட் சீதா சிங். சிங் வந்து V1.
ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்தது மொத்தமாக சீதா sang, சீதா didn't sing, did சீதா sing, didn't சீதா sing. 1 3 2 4 பாருங்கள். சீதா சாங்னா சாங்கை வந்து டிட் ப்ளஸ் சிங்காக பிரிக்கலாம். அப்போ டிட் சீதா சிங் 3ஆவது. சீதா டிடின் சிங், டிடின் சீதா சிங். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.